கட்டுற ஆஸ்பத்திரி அப்படின்ற மாதிரி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அனிமல் ஹாஸ்பிட்டல் அண்ணாமலை தான் விளையாட போகிறோம். வந்தோடனே அதை பார்த்தீங்களா ப்ரோ வந்து யார் ப்ரோன்ற அவன் பார்க்க ப்ரோ மாதிரி ஆகிறான், ப்ரோக்கர் மாதிரி இருக்கிறான், அவனும் போய் ப்ரோன்ற. சரி ஓகே நண்பர்களே, நீ நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லுவோமே. அனாமலி ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போகிறோம். இல்லை வந்து இந்த மாதிரி கொம்பு வச்சவனுங்களாம் வருவானுங்க, இவனுங்களெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டு இவனுங்களுக்கு ஒரு வார்டு மாதிரி ஒன்று கொடுத்து வார்டு நம்பர் 4 ரூமு அதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து இவனுங்களை பேஷண்ட் ஆக போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து வீடியோவில் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே பண்ண போதில்லை. ஏன்னா நம்ம தான் இங்கே டாக்டரே ரொம்ப ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே இதெல்லாம் க்ளோஸில் இருக்கா. சரி ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு இப்போதைக்கு இது மட்டும் தான் ஓப்பனில். வார்டு நம்பர் 1 அனாமலியா சூப்பர்ரா. அவன் தலையில் கொம்பு இருக்குது, உங்கள் தலையில் ஒன்றுமே இல்லை. அவன் தலையில் கொம்பு இருக்குது நண்பர்களே, அதை பார்க்காம அமுச்சு விட்டு வார்டு நம்பர் 1 அனாமலி வச்சிட்டானுங்க. அந்த மேலே ரெட் கலரில் இருந்ததுனாலே அது அனாமலி நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த பேஷண்ட்டு இதுக்கும் கொம்பு இருக்குது. நம்ம வந்து இதை அமுச்சு விடலாமா வேணாமான்னு தோணுது. பாப்பா உன் ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ இதோ இருக்கா? ஓகே நண்பர்களே, இதோ பார்த்தீங்களா மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் பூனைக்கு கொம்பு இருக்கக்கூடாதா? பூனை கொம்பு இருக்கக்கூடாதான்றேன். போ பாப்பா நீ. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் நம்பர் அது மேலே ரெட் கலரில் இருந்தால் அனாமலி சொன்னல, அது மேலே ரெட் கலரில் இருந்தால் ஃபுல் ஆயில்னு அனாமலின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஆடுறோம். 2லேயும் ரெட் கலரில் தான் இருக்குது. ஓகே, நல்ல பேஷண்ட்ஸ் யாருன்னா வருவாங்கள்ல. ஓ இப்போ நீங்கள் பரவாயில்லையா மேடம்? ஓகே மேடம், சூப்பர் மேடம். இதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அடுத்த தடவை வரும்போது ஆட்டை எடுத்துகிட்டு போய் விற்றுருவோம். ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் அமுச்சு விட்லான்னு பார்த்தா யாருமே. பாப்பா அங்கே போய் ரூமை க்ளீன் பண்ணுமா, போமா. அண்ணன் வந்து இங்கே வேலையெல்லாம் பார்த்துறேன், நீ ரூமை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா வரவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அலர்ஜி வராது, டஸ்ட் அலர்ஜி. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் டாக்டராகவே மாட்டோம் நண்பர்களே. இந்த கேமில் ஒரிஜினல் டாக்டர் தான் நான். பிஆர்எஃப்ல யாரா இவன்? அட முகமுடி கொள்ளக்காரர், முகமுடி பேஷண்ட். ஓகே, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்துக்கிறாச்சு, பேஷண்ட் வந்துக்கிறாரு. ஐயோ டேய், கடையிலே இருக்காதரா, ஷவர்மா கடை நினச்சின்னுக்கிற நண்பர்களே. ஓகே, நம்மளுக்கு ஒரே பேஷண்ட் வந்திருக்காரு. இப்போ இவரை வச்சுன்னு நம்ம க்ளோஸ் பண்ணி விளாட்லான்னு பார்த்தா க்ளோஸ் ஆக மாட்டேது ஷட்ரு. ஓகே, ஆனால் இவர் அனாமலி தான். ஏன்னா பூனைக்கு அங்கேருந்து மான் மாதிரி கொம்பு முளைக்குமா? சொல்லுங்கள் நண்பர்களே, பூனைக்கு எங்கன்னா மான் மாதிரி கொம்பு முளைக்குமா? அது பூனையாக நாயா கூட தெரியல. வாத்து மாதிரி இது ஃபேஸ் மாஸ்க்கு. டேய், அவனுக்கு குத்த அமுச்சிட்டு சட்டம் போடுறானுங்க நண்பர்களே இவனுங்க. ஐயா யார் நண்பர்களே இவனுங்க? அவனுக்கு குத்த அமுச்சிட்டு ஷட்டரை முடுறானுங்க. டே அவனுக்கு கொடுக்காம முன்னுண்டா ஷட்டரை. ஒன்றுமே இல்லை. கோஸ்ட்டு மாட்டிக்கிட்டே கோஸ்ட்டு. பேஷண்ட் வரவங்கன்னு கேட்டு வரோன்னு பார்த்தா ஏதோ ஒரு இருங்க சொல்ல வரல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முஞ்சால் லட்சம் மாதிரி கதவு சாத்த போகிறோம். சோறு போடாமல் கூட இப்படி ஆயிருக்கலாம்ல, என்ன நண்பர்களே சொல்கிறீங்க? ஓ இதை கதவு, ஓ எல்லாத்துக்கும் ஒரே இது தானா நண்பர்களே? எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட்டு 2ல் இருக்கோம் நண்பர்களே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே பார்த்துட்டோம். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. நம்ம ஷிஃப்ட்டு 2ன்றதுனால அந்த இடத்துல. ஸோ ஓகே, நோ சர்வீஸா? நல்ல கஸ்டமர் போகிறாங்கடா, இந்த கோஸ்ட் கஸ்டமர் போகாத விட்டு நண்பர்களே. நல்ல கஸ்டமர் போகிறாங்க நண்பர்களே. டே யாரா இவனுங்க? சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம போய்ட்டு பேஷண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்களா பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும்னா ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். ஆனால் யாருமே இல்லையே. என் ஹாஸ்பிட்டல் உனக்கு பிடிக்கலையாடா? சொல்லுங்கடா அண்ணங்கிட்ட வெளிப்படையாக. அண்ணன் வந்து வெற்றிமாறன்கிட்ட சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டலை மாற்றி தரேன்டா உங்களுக்கு. ஓகே சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கள் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. டேய் அண்ணனை கொஞ்சம் நேரம் தேட விடுங்கடா ப்ளீஸ்ரா. யாருன்னா பேஷண்ட்டை விட்டு தேட விடுங்கடா. இதுனா க்ளோஸில் இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை. ஓகே, அசிங்கப்பத்தி நேர்கிறானுங்க நண்பர்களே இவனுங்க. தேடவே விட மாட்டானுங்க பேஷண்ட்டை விட்டு. ஓகே, தம்பிங்களா அந்த கஸ்டமர் ஏன்டா அமுச்சு விட்டீங்க? அடப்பாவிங்க.
இங்கே பாருங்க நண்பர்களே. நைஸ் கேர்ள். ஓகே, நீங்கள் வந்து மான் மாதிரி கொம்பு, அதாவது அழகாக இருக்கவங்களுக்கு மான் மாதிரி கொம்பு இருக்கும், அது உங்களுக்கு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் நான் உங்களை மூஞ்சால் லட்ச மாதிரி கதவு சாத்தி தான் அமுச்சு விடுவேன். இதோ பாருங்க நண்பர்கள் காண்டாயிட்டானுங்க அவனுங்க. இல்லை மேடம், நான் கதவு சாத்துவேன், சாத்திக்கிட்டே இருப்பேன். ஓகே, டே தம்பிங்களா கதவு சாத்துவேன்டா. ஓகே, நோ சர்வீஸுன்ற போர்டை பார்த்துட்டாங்க, அவுட் ஆஃப் சர்வீஸ். ஓகே, இங்கே வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு இருக்கு. படிக்க தெரியாதவங்க நோ சர்வீஸ்ன்னு ஃபஸ்ட்டு போகிறாங்க, பைத்தியக்கார பசங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அடுத்த கஸ்டமருக்கு வந்தாச்சு. ஐயோ, கஸ்டமருன்னு வந்து பேஷண்ட்டு, சரி பேஷண்ட்டு. ஓகே, இப்போ வந்து அடுத்த பேஷண்ட்டு என்ன அடடே, அவர் கோச்சின்னு போகிறாரா நண்பர்களே. 100% மூளை கீழே இருந்தது நண்பர்களே. அந்த 100%ல் இப்போ 68% மூளை தான் இருக்குதா எங்ககிட்ட. 68 63, கண்ணு கூட தெரில. சரி ஓகே, 63. இந்த கஸ்டமரு கண்ணாடி போட்டிருக்கிறதுனால இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க வந்து நல்லா படிப்பாங்க போல், கண்ணாடி போட்டிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ மட்டும் குத்திங்கன்னு வைங்களேன், உங்கள் ஃபோட்டோ வச்சு பார்த்து நான் கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் என்னது ஃபோட்டோ தரமாட்டிங்களா? ஃபோட்டோ தரமாட்டேன்னிங்கன்னா உங்களை அடிப்பேன். ஓகே நண்பர்களே, ஏதோ பாருங்க ஃபோட்டோ இருங்க, உங்கள் மூஞ்சிக்கிட்ட வச்சு பார்க்கணும் க்ளோஸ்அப்பில். இருங்க, எக்ஸ்ரே எடுங்கடா மூக்கை. சரி ஓகே நண்பர்களே, ரொம்ப கலாயக்கூடாது இவங்கள. ஏன்னா பேஷண்ட் வந்து நம்ம கலாயில் சிரித்து எதுனா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் மேலே பழி வந்துடும். மேடம் இங்கே வாங்க மேடம், நம்ம பேசினே போகலாம். இங்கே இருக்கிறவனுங்களாம் முட்டா பசங்க மேடம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஹெல்ப் வேணாலும் டேய் பேக்கில் எதோ எழுதிக்குது பாருங்கடா. அட முட்டா பசங்களா, நான் உங்களை கரெக்டாக தான்டா சொல்லிக்கிறேன் நண்பர்களே. 62% வந்துச்சு நண்பர்களே மூளை. அண்ணாமலை நண்பர்களே இது. அண்ணாமலை ரஜினியை போல அண்ணாமலியை கொடுக்கறாதீங்க. ஓகே, நம்ம அண்ணாமலைக்கு வந்து வைத்தியம் பார்ப்போம். பேய்க்கே வைத்தியம் பார்ப்போம்டா இந்த பிஆர்எஃப். எவ்வளோ பெரிய பெருமை நண்பர்களே அது. ஓகே, இப்போ வந்து இவன் என்ன நண்பர்களே, இவன் வந்தோடனே அந்த பேக்கை கூட கீழே வைக்காமல் பார்த்துட்டான். பேக்கில் என்னடா வச்சுருக்க? சொல்லு, பேக்கில் என்ன வச்சுருக்க? ஒரு காசு இல்லைன்னா பணம், ரெண்டும் ஒன்று தான். எதுனா வச்சுருக்கியா? அது பேக்கில் என்னடா எழுதிக்குது சொல்லுங்கடா கொஞ்சம். டேய் தெளிவாகவாச்சும் போடுங்களா, நானாச்சும் பார்த்து படிச்சுப்பேன், நீங்கள் சொல்லனா கூட. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வெளில போயிட்டு பேஷண்ட் யாருன்னா வராங்களா பார்க்கலாம். ஓகே, இதோ பார்த்தீங்களா, ராட்டு பேஷண்ட்டு ராட்டு நீ. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம போயிட்டு இது ஃபோட்டோ பார்க்கணுமா? ஃபோட்டோ உள்ளே போய் எடுத்துப்போம். ஃபோட்டோ கொடுங்க. ஃபோட்டோ அண்ணன் தான் பார்ப்பேன். இதோ பார்த்தீங்களா, ஒரே மாதிரி தான் நண்பர்களே இருக்குது ஃபோட்டோ. பட் ஆனால் இருங்க, கரெக்டாக இருக்கா? குத்துட்டானுங்க நண்பர்களே அவனுங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்டா குத்திங்க. அவன் அண்ணாமலிடா நண்பர்களே, அவன் அண்ணாமலை நண்பர்களே. எப்படா நீ அண்ணாமலை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவன் வந்து ஃபோட்டோவில் இந்த சைடு தான், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அவனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் கவர் ஆகணும். அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபோட்டோ மூஞ்சி தெரியணும் கரெக்டாக. ஆனால் அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுது. ஆனால் கேமரா வந்து எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அவன் எங்களுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்கான். ஒன்றுமே புரியலல்ல எனக்கு. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சிச்சு நண்பர்களே. அவன் அண்ணாமலைன்னு மட்டும் கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா மேடம்? போங்க மேடம், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் தடவை வராதிங்க மேடம். இதோ பர்றா, உன்னை பார்த்தா தான்டா பயமாகுது. எனக்கு அவன் மேலே தான் நண்பர்களே சந்தேகமாக இருக்குது. வாய் அப்படி வச்சுக்கிறான் நண்பர்களே அவன். சரி ஓகே, இப்போ வந்து அடுத்த பேஷண்ட் யாருன்னா வராங்களா பார்க்கலாமா? அம்மா அடுத்த பேஷண்ட் வந்தால் பிபி சுகர் மாத்திரை எதுனா குத்து விடு. அங்கே ரூம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அண்ணாமலி, உனக்கு எப்படா அங்கே கடைக்கு வரணும்னு தோணுது? கதவு முழுங்கடா, அவனை பாடுறா. அவனை ஃபோட்டோ எடுப்போம்மா. ஃபோட்டோ கதவு மூட வேணாம், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்போம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கலாமா? வேணாம். யார் அவன் கதவு முன்னது? கதவு திறங்க. ஓகே, ஃபோட்டோ எடுப்போம் நண்பர்களே. அவன் டே சரி ஓகே, என்னாச்சு நண்பர்களே? இப்போ ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அது என்ன இடம்னு கூட எனக்கு தெரியாதுடா. சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்கடா. எது பண்ணாலும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓப்பன் பண்ணி விட்டுறானுங்க. என்னது இது? நண்பர்களே, வாங்குறது இங்கே வந்து நம்ம இதை வாங்கிட்டதுனால இங்கே சோல்ட் அவுட் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து மேடம் நான் உள்ளே வரலாமா? புந்துடுறா, தலையை பூருடா. முடியல
டேய் மேடம் நான் உள்ளே வரலாமா மேடம்? முடியாமல் இதோ பார்த்தீங்களா பெல்லு. சரி ஓகே எதை பை பண்ண முடியுமா? ஓ காசு 28 ரூபா தான் இருக்கான். சரி ஓகே நம்மளை 25 ரோப்ளாக்ஸ் கேட்குறானுங்க. டே 28 ரூபாய்க்கும் 25 ரோப்ளாக்ஸுக்கும் எங்கேயோ இருக்குடா ப்ளீஸ்ரா. அண்ணன் வந்து ஃப்ரீயாக எதனா பண்ணிட்டு போயிடுவேன். காசெல்லாம் கேட்கக்கூடாது தம்பிங்களா. ஓகே ஓகே நண்பர்களே. இப்போ வந்து இதை மூடி விட்டுற வேண்டியது தான். ஏன்னா அவன் வந்து அனாமலி. ஏன்னா தலையில் கொம்பு இருக்குது. ஓகே அனாமலியெல்லாம் இங்கே இட்டுன்னு வரக்கூடாது. அனாமலிடா நீ. மேடம் நீங்கள் அனாமலி மேடம். ஓ அது கொம்பு இல்லை நண்பர்களே, அது காது நண்பர்களே. சரி ஓகே இப்போ வந்து நம்ம தப்பாக வேறு இவங்களை நினச்சிட்டோமா, அதனால் இவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க. டே யாரா இவனெல்லாம் யாரா இவங்க டாக்டராக போட்டது அப்படின்னு நினச்சிருவாங்க. அண்ணன் டேய் நாதுரா அது கீழே. நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்களா தெரில, கீழே ஏதோ கண்ணு மாதிரி இருந்தது நண்பர்களே. அடைப்பாவீங்களா அதுவும் அனாமலி தானா? சரி சூப்பரு நண்பர்களே. எல்லாமே அனாமலியாக வருது, ஒன்று கூட அழகானது வரமாட்டுது. சரி ஓகே இப்போ வந்து இப்போ இது டே ஏன்டா க்ளோஸ் பண்ணிங்க? நண்பர்களே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க நண்பர்களே அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்குள்ளே. அடைப்பாவீங்களா மூளை இல்லாதவனுங்களாடா நீங்கள். டேய் லீங்கா நண்பர்களே பொய் சொல்கிறோம் தான் அது. சரி ஓகே அம்மா பாப்பா உன்னை பார்த்தாலே நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராத, இவனுங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறானுங்கன்னே தெரியாது. ஒன் டைம் தான் வேஸ்ட்டு. யாருமே இல்லை, அண்ணன் மட்டும் உன்னை ஃபோட்டோ எடுத்து உன் மூஞ்சை செக் பண்ணிட்டு என்னடா எடுக்க முடியல. ஃபோட்டோ எடுங்கடா அந்த ரெட் பட்டன் அழுத்தின்னுடாக்குறேன். ஓ ஃபஸ்ட்டு இது அழுத்தணுமா? சரி ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இப்போ ஃபோட்டோ எடுக்க முடியுது. சரி ஓகே இப்போ ஃபோட்டோ பார்த்துருவோமா? என்னடா அது வரமாட்டுது ஃபோட்டோ. சரி ஓகே இருங்க. கரெக்டாக இருக்கே பாப்பா, வெரி குட் பாப்பா நீ. ஓகே பாப்பா அண்ணன் வந்து உனக்கு அண்ணனே இது பண்ணி விட்றேன், வைத்தியம் பார்க்குறேன். ஓகே இந்த பைத்தியவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க தெரியாது. ஏன்னா நான் தான் இங்கே ஸ்பெஷல் டாக்டர் நான் தான். ஓகேவா இந்த வச்சுக்கோ உன்னோட பேப்பரை. பிபி சுகர் மாத்திரை எதுனா வாங்கணுன்னா இந்த சைடில் வாங்கிக்கோ. மெடிக்கல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லை. பாப்பா இடத்த அசிங்கப்பட்டு போகக்கூடாதுமா. இதோ பார்த்தீங்களா போகும்போதே இடத்த அசிங்கப்பட்டு போதே. என்னது வாந்தி வருதா? ஓகே நண்பர்களே இப்போ வந்து இருங்க அந்த சைடில் உன்னை தலை சுற்றுற மாதிரி பார்த்துருந்தான். இல்லை என் மன பிரம்ம. ஓகே அது என் பிரம்மன்னு வாங்கல அது போல். சரி ஓகே யாரா நீ? யாரா இவன் 3 கண்ணு? கதவு மூடுங்கடா. எப்படா மூட்டானுங்க இவனுங்க. சரி ஓகே 3 கண்ணெல்லாம் வரான். யாரா இவன் பைத்தியக்காரப்பேன். சரி ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு போட்டு விட்ருவோம். ஓகே அடுத்தது எவனா வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ இவங்க அனாமலையா இல்லையா அப்படின்னு பார்த்து அனுப்பி விடணும். ஓகே யாரை பற்றி ஏயின்றே எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது எனக்கு. ஏயின்ட்ட டப்புன்னு பொசுக்குன்னு என்ன தைரியம் வரணும் உனக்கு. சரி ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோம். காட்டுங்கடா ஃபோட்டோவை. ஓகே அது பொறுமையாக ஸ்கேன் ஆகி காட்டுது போல். சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு என்னம்மா உங்கள் பேர் என்னது சொன்னீங்கன்னா நான் லேப்டாப்பில் அடிச்சு தந்துடுவேன். உங்கள் பேர் வந்து என்னது பவளமல்லியா? படி நக்கலை வச்சுன்னு தவளை அடிக்க பவளமல்லியை கட்டிக்கவா, பவளமல்லியை கட்டிக்கவா அந்த பவளமல்லியா? சரி ஓகே யாரா நீ? நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா இந்த காது இந்த கலர், இந்த காது இந்த கலர். போயிட்டு உங்கள் ஃபாதரை வர சொல்லு, அவரு காது எந்த கலர்னு பார்த்து தான்டா நீ அனாமலியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். போடா அனாமலி நீ. இவன் அனாமலிடா, மூடுங்கடா கதுவை. டேய் தம்பி அவன் அனாமலிடா. போங்கடா வீட்டில் எதுனா வேலை இருந்தால் பாருங்கடா. போயிட்டு அனாமலியை கூட்டு வச்சு பொங்கல் தரானுங்களாம், பொங்கல். சரி ஓகே நம்மளே அனாமலி குத்துருவோம், அதானே நம்மளுக்கு பெருமை. ஏன்னா இவன் பாவம் நண்பர்களே. யாரா அவன் கதவு முன்னது? ஒரு நல்ல பையனை போயிட்டு அவன் நல்லவன்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நண்பர்களே? பாவம் நண்பர்களே. அவன் அவங்க அப்பாவை பற்றி வேற. என்னடா இது? நான் மூஞ்சிடா இது.
உன்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலான்டா நீ கெட்டவனே. ஆனால் அண்ணன் உனக்கு நல்லது பண்ணுறேன். அப்புறமா போகும்போது கமிஷன் கொடுத்துட்டு போயிடணும். ஓகே டோர் ஓப்பன் பண்ணுறா அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு புடி எல்லாத்தையும் முடி. ஓகே ஃபோட்டோ எடு எல்லாத்தையும் டோர். ஓகே ஷட்ரு சாரி. தம்பி கரெக்டாகுதுடா. இருறா அண்ணன் உனக்கு கரெக்டாக பண்ணி தரேன்டா. அண்ணனுக்கு போகும்போது மட்டும் எதனா பார்த்து பண்ணி விட்டுப்படா. டோர் ஓப்பன் கலப்பறம் தப்பாருடா. தலைவர் இறங்குனா நாருடா. கலவர புரியுதா உக்காருடா. தலைவர் கழுத்தில் சூப்பர் ஸ்டாருடா. வச்சுக்கோ. எப்பவுமே நம்ம தான் நண்பர்களே. அவன் அண்ணாமலையும் தெரிஞ்சே கொடுத்தனா அதான்டா ஐ ஹேட் யூவா. ஏமா ஐயா ஏமா அவன் டோர் ஃபோருக்கு போகக்கூடாதா நண்பர்களே. போடே ஏட்டே. அவன் நல்ல பையன் நண்பர்களே. அவன் அழகாக கோவ முகத்தோடு என் மூஞ்சி மாதிரியே இருந்துதா. அதனால தான் அமுச்சு விட்டான் அவனை. இவன் யாரா இவன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி போடா. சரி ஓகே நண்பர்களே. இப்போ வந்து நம்ம போயிட்டு அந்த பையனை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். தம்பி அண்ணன் உன்னை கஷ்டப்பட்டு வர வச்சுருக்கேன். எந்த டோர் நம்பர் தோதான் நண்பர்களே. சீலிங்லேயே அது வந்தது. சரி ஓகே நம்ம பார்க்க வேணாம். திடீர்னு ஜம்ஸ்கார் பண்ணுறானுங்கன்னா கத்திடுவேன் நான். சரி ஓகே இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அடுத்தது வேறு எது பண்ணுவோம். வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம போயிடுவோம். ஓகே இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு நண்பர்களே இது புது ரூமாக இருக்கே. இந்த இடம் நான் வந்ததே இல்லையே. புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே இது அங்கே வந்து 5 விரலும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே 5 விரலும். இங்கே 8 விரலும் இருக்குது. இல்லை 8 10 விரலுமா தெரில. அங்கே வந்து ஆப்ரேஷன் தேட்டர் நண்பர்களே. இது இதோ பார்த்தீங்களா ஆப்ரேஷன் தேட்ரு. சரி ஓகே சூப்பர். ஆப்ரேஷன் தேட்டர்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேனே. ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு சில வேலைகளை பார்த்து விடுவோமா. என்னடா அது ஆட்டெல்லாம் வச்சுக்கிறீங்க நண்பர்களே. ஹாட்டு நண்பர்களே ஜாலியாக இருக்குது. எத்தனை போய் ஒழிச்சு வச்சிடலாமா. அந்த பேஷண்ட்டை பொழைக்க வைக்க முடியாது நண்பர்களே. ரியல் பைத்தியக்காரனாகவே மாட்டேன்ல. பிஆர்எஃப் ரியல் பைத்தியக்காரனாக மாறின தருணம் அப்படின்னு கமெண்டில் போடுங்க நண்பர்களே. அப்புறமா இது வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கமெண்டில் மறாமல் பிஆர்எஃப்னு போட்டு விட்ருங்க. அது ரொம்ப மெயினு. ஓகேவா நண்பர்களா. ஓகே இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற இவங்களுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணி ஓகேவா நண்பர்களே. ஓகே இப்போ வந்து எது எடுக்க தோந்தோ எல்லாத்தையும் எடுப்பேன்டா. ஆமாம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம். இதை மெயினாக கமெண்டில் போட்டு போங்க. இந்த மாதம் 21 சரி ஓகே ஜூன் மாதம் 21 ஒருத்தருக்கு பிறந்த நாள். அது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கமெண்டில் போட்டு விட்டு போங்க. யாருன்னு தான் பார்ப்போம். ஓகே நண்பர்களே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கமெண்டில் பார்த்து ஜூன் மாதம் 21 யாருக்கு பிறந்த நாள் கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணக்கூடாது. அப்படியே கமெண்டில் போட்டு போங்க. ஓகேவா நண்பர்களே. உங்கள் கெஸ்ஸிங் தான் எல்லாமே. ஓகே இப்போ வந்து நம்ம பேஷண்ட்டை பார்க்க போவோம். கடைசி பேஷண்ட் நண்பர்களே. இந்த பேஷண்ட்டோட நம்ம கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே கொடுத்து விட்டாச்சு. ஸோ ஓகே நண்பர்களே இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே. அப்போ தான் அப்புறம் பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னி கேம்ஸ் ஹாரர் கேம்ஸ் அனாவளி கேம்ஸ் ரோப்ளாக்ஸ் கேம்ஸ் எல்லா கேம்ஸுமே பார்க்க முடியும். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.